இந்த குழந்தைங்களுக்கு என்னதான் வீட்ல நம்ம சமைச்சு குடுத்தாலும், இந்த கடையில வாங்கி சாப்பிடுறதுல என்னதான் சந்தோஷம்னு தெரியலங்க. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது போலாமான்னு கேட்டாங்க. இல்ல வேண்டான்னு சொல்ட்டேன். அப்ப நாங்களே வீட்ல ரெஸ்டாரண்ட் மாரி சமைக்க போறோம்ன்னு சொல்ட்டாங்க. நீங்களே சமைக்க போறீங்கன்னா எனக்கு ரெஸ்ட் தானே. எனக்கு ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. உடனே 2 பேரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்ல ஏதோ சாலட் பண்ணி சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அது இதுன்னு வாங்கி வச்சிருந்தாங்கங்க. ஸோ அதெல்லாமே இன்னைக்கு இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் ஆயிடுச்சு. இதுல மெயினா 2 பேர் கட் பண்ணாங்க பாருங்க. மணிக்கணக்கா கட் பண்ணாங்கங்க. "ஏம்மா பிரியாணி பண்றதுக்கு கூட இவ்வளோ நேரம் ஆகாதும்மா. என்னென்னவோ செய்றீங்கன்ற" மாதிரி அவ்வளோ நேரம் கட் பண்ணாங்க. பட் பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது ஒன்னொன்னையும் பார்க்கறதுக்கு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து டின்னர் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்தேன். அத வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி, அதில திரியாக்கி சாஸ் போட்டு, நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. குக்கர்ல ஒரு சைடு வந்து பீன் வேக வச்சாச்சு. ரைஸ் குக்கர்ல பார்த்தீங்கன்னா, ரைஸும் மேலேயே வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு கார்னும் வந்து குக் பண்ண வச்சிருந்தோங்க. அதுவும் வந்து ரெடி ஆயிருச்சு. என் சின்ன பொண்ணு இந்த நவீன முறையில கார்ன் கட் பண்ற மிஷின வச்சு ரொம்ப ட்ரை பண்ணி அத ஒரு வழியா வந்து கட் பண்ணி எடுத்தாங்க. ரெடி பண்ணி இந்த ரைஸ்ல கூட கொஞ்சம் கொத்தமல்லி, லெமனும் பிழிஞ்சு அத ரெடி பண்ணி தனியா வச்சுக்கிட்டாங்க. வேக வச்ச கார்னு, அதில வந்து கொஞ்சம் தக்காளி, கொத்தமல்லி, சால்ட்டு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு அத தனியா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சீஸு, சவர் கிரீமு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா பவுல்ல எடுத்து வச்சுட்டாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லன்னு தாங்க சொன்னாங்க. ஆனா ரெஸ்டாரண்ட் மாதிரியே தனித்தனியா அழகான பிளேட்ஸ்ல சூப்பர் சூப்பரா பிளேட்டிங் பண்ணியிருந்தாங்க. 2 அவகாடோ இருந்தது. அத வச்சு குராக்கமோலியும் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ரைஸ் ரெடி. கார்ன் வச்சு சல்சா பண்ணியாச்சு. லெட்யூஸு, பீனு, குக்கும்பரு, குராக்கமோலி, சவர் கிரீம், சீஸ், சிக்கன் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி ஆயிருச்சுங்க. இது எடுத்து வச்சது மட்டும் இல்லாம, நாங்க சிப்போட்லே மாரி கடை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வேற 2 பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது நார்மல் சிப்போட்லே பவுல் மாரி இல்லங்க. இது வந்து எங்களோட ஸ்டைல் சிப்போட்லே. இதுல கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க டேஸ்ட்டுக்காக மாத்திக்கிட்டாங்க. ஃபைனலி அவங்க அப்பா கூட உட்காந்து அவங்க அப்பா கிட்ட கடையில் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி இதை போடுங்க அதை போடுங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கங்க. சாப்பிட்டு பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருந்ததுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க.